எனக்கு பிடிச்ச தக்காளி சாதம் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அரிசியில் தண்ணி ஊற்றி நனைய வச்சுக்கிடும். இந்த அரிசி நம்ம வேக்காட்டில் விளைஞ்ச அரிசி தான். போன வருஷம் விளைஞ்ச அரிசி இல்லை முந்தின வருஷம் விளைஞ்ச அரிசி. ஆரநாறு பேர் ஆரநாறு. இப்போ நம்ம வேக்காட்டில் போட்டிருக்க அரிசி பேர் பொன்னி, கர்நாடகா பொன்னி. அதுதான் நம்ம போட்டிருக்கோம். இது நம்ம ஆரநாறு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது நம்ம வச்சு தக்காளி சாதம் செஞ்சு ட்ரை பண்ணும். வருதாங்கிறது சந்தேகம்தான். கடுகு போட்டு தாளித்து வெங்காயம் மிளகா போட்டுக்கிடணும். இப்போ இந்த இஞ்சி போட்டுக்கிடும். இப்போ கொஞ்சம் தக்காளி போட்டுக்கிடும். இந்த இஞ்சி பூண்டு போட்டோன்னே நல்லா மணக்குது. நான் அந்த அரிசி எப்போ போட, அந்த அரிசி போட்டு எப்போ வேக. இப்போ தக்காளி வெந்துட்டு இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், தக்காளி பொடியும் மஞ்சள் பொடி உப்பு இது நம்ம இதில் போட போகிறோம். இப்போ இந்த தயிரை கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கிடும். என்ன டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிடவே இல்லை, செஞ்ச பிறகு சாப்பிடணும். இப்போ நம்ம இந்த அரிசியை இதில் போட்டுக்கிடும். ஒரு டவி போட்டு மூடி போட்டு மூடி வச்சாச்சு. அந்த சவுண்டு கேட்குது. தயிர் பச்சடி ரெடி பண்ணிக்கிடும். தக்காளி சாதம் ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.